Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய மோட்டிவேஷன் தான் வந்து என்னை அடுத்தடுத்து இந்த அளவுக்கு வந்து வீடியோ போட வைக்கிறது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பாங்க. டைம் பாஸர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அதாவது ஏதாச்சும் விஷயம் நம்ம கற்றுக்கணும், சாதிக்கணும், நம்ம வந்து ட்ரேடிங் உள்ளே வந்து எதையாச்சும் நம்ம பார்க்கணும், எதோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், உருப்படியாக 4 விஷயம் பண்ணுறோம் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்க மீண்டும் ஒரு முறை. ஸோ இந்த 15,000 ஜெனியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டும் அதே மாதிரி வரும்னு எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இண்டிகேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த பார்க்குற இண்டிகேட்டர் மட்டும்தான் வந்து சூப்பர் இண்டிகேட்டரா? கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இண்டிகேட்டருமே வந்து நல்ல இண்டிகேட்டர் தான். இப்போது நம்ம ஹியூமன் பீயிங் நேச்சர் பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1000 பேர் வந்து இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க, 1000 பேர் பார்த்துட்ருக்காங்கன்னா 1000 பேருடைய மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இருக்கும். மேபி அதில் 10 டிவைட் பண்ணால் ஒரு 100 பேர் டிவைட் பண்ணால் கூட, ஸோ 10 டிவைட் பண்ணால் கூட 100 பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அடுத்த 100 பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வேறு மைண்ட் செட் இருக்கும். ஒருத்தருக்கு சூப்பர் ட்ரெண்ட் சூப்பராக இருக்கும், ஒருத்தருக்கு சிபிஆர் சூப்பராக இருக்கும், ஒருத்தருக்கு பிவட் ட்ரெண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருடைய மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எது ஓரளவுக்கு ஒரு 70% அக்யூரேசி எது வருதோ அதை நீங்கள் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னோடய சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, உங்களுக்கு எது உங்களுக்கு இண்டிகேட்டர் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்கு கீழே ப்ரைஸ் இங்கே வரும். உங்களுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த என்னோடய டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேபி டெலிகிராம் சேனல் தெரியாதவங்க பார்த்துங்க. இது என்னுடைய டெலிகிராம் சேனல். ப்ரைஸ் வந்து இங்கே வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இது மாதிரி சென்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த இடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஆக்சுவலாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல, எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் யூஸ் பண்ணுறது. அது உங்களுக்கு பேசிக் பிகினர்ஸ்க்கு வந்து இண்டிகேட்டர் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக கிடைக்கணும்னா எதுவும் கிடைக்காது. யாரும் கஷ்டப்படுறது ரெடி இல்லை. அதுதான் ஃப்ராங்காக சொல்ல போனால், எனக்கு கஷ்டப்படாமல் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து MACD பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? MACD ஃபுல் ஃபார்ம்னா என்ன, அதுக்கு டீட்டெயில்ஸ் என்ன, சும்மா அதெல்லாம் ஆராய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். MACDனா போதுங்க, அதெல்லாம் அலசி மீனிங்லாம் பார்த்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது பாரு போயிட்டே இருக்கும். டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க, மூவிங்னு சொல்லுவாங்க, ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது தேவையில்லை. MACD எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுறேன். உங்களுக்கு இது நிறைய பேர் ஏன் சார் ஹைட் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹைட்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் ஒன்றும் சின்ன சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு. அது காமன் தான். அதில் என்ன ஹைட் பண்ணி வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அதில்? ஓகேங்களா? ஸோ ஹைட்டிங்லாம் எதுவும் பண்ணுறதில்ல. நான் ஜஸ்ட் இடம் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கீழே தள்ளிவிட்டு அதை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ தர எதுவும் வேறு எதுவும் அதில் மறைமுகமாக எதுவும் கிடையாது. இந்த MACDயை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரீங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு மாதத்துல 3 மாதம் 4 மாதம் வந்து MACD மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நான் அந்த சொல்ல கீழே ப்ரைஸ் வருதுன்னு அந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேபி என்னோடய ப்ரைஸ் இந்த 10 லைன் இந்த 10 லைன் போட்டிருக்கேன். இது வந்து என்னுடைய டார்கெட் ப்ரைஸ். ஸோ இந்த லெவலில் நீங்கள் வரணும். இந்த இண்டிகேட்டர் பார்த்து நீங்கள் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் க்ரியேட் ஆகுதுங்களா, ஸோ இதுவும் இந்த லைன் கட் ஆகுதுங்களா, இங்கே வந்து என்ட்ரி எடுக்கலாம். எப்போது நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா. ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இண்டிகேஷன் தெரியும். கொஞ்சம் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்னல்லே கூட என்ட்ரி எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். MACDயில் கூட அது ஆரம்ப ஸ்டேஜ். அதாவது ப்ரைஸு எங்கே வீக்னஸ் ஆகுதோ அங்கேயே என்ட்ரி எடுத்தாங்கன்னா ஸ்டாப்லாஸு போட்டுட்டு ஈஸியாக அவங்க ஹோல்ட் பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு 1:2 கூட வரும், 1:2, 1:3, 1:4 கூட வரும். ஆனால் வந்து இது எடுத்த உடனே உங்களால் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இந்த ஸ்டேஜுக்கு சொன்னீங்களே, இது வந்து எடுத்த உடனே இந்த ஸ்டேஜ் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். MACD பொறுத்த வரலும் இதுதான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். சார் இந்த MACD எங்கள் இண்டிகேட்டர் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கே கேட்கணும். நீங்கள் உங்களுடைய சாஃப்ட்வேர் எதுவும் தெரியல. இது வந்து ஃபயர்ஸ். இது ஃபயர்ஸில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்னு காமிக்கும். நீங்கள் அதில் செட் பண்ணிங்கன்னா MACD அப்படின்னு போட்டால் வரும் உங்களுக்கு. MACD சாதாரணமாக எடுத்துங்க, டிஃபால்ட்டாக வச்சுங்க. நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தர, செட்டிங் எல்லாம் சேம் அப்படியே இருக்குது. எதுவும் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள்
MACD அப்படின்னு ஒன்று எடுத்துன்னு நம்ம இங்கே பை பண்ணிடலாம், இந்த ஜாயின் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அப்போ அது நிறைய பேர் என்னென்னா எல்லாம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி ஸ்ட்ராட்டஜியோ ஸ்மூத்தாக போகிற மாதிரி இண்டிகேட்டர்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி எல்லாமே இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல சேல் பண்ணுங்கள், எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. எல்லோரும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒருத்தர் கூட ஏழையாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே பணக்காரர் இருப்பாங்க. இன்றைக்கி 95% லாஸில் இருக்காங்கன்னா ரீசன் என்ன? இதுலேயும் சின்ன சின்ன விஷயம் மறைஞ்சி கிடக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பணம் பண்ணுறவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர இல்லை பிளைண்டாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னா முடியாது. சரி, இதே MACD நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண இப்போ பாருங்கள், இந்த ப்ரைஸ் வருது இல்லை, எனக்கு தெரியும் கான்ஃபிடன்ஸ் வரும், எனக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தே வரும். ஏன்னா உங்களுக்கு MACD சிக்னல் வச்சில்ல, நான் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு சொல்கிறேன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் எப்படின்னா உங்களுக்கு MACD கூட சிக்னல் கொடுத்துருக்கு பாருங்கள், சேலிங் கொடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து சேலிங் கொடுத்துருக்கு, இன்னொரு பார் போட்டால் கீழே தன்னால் வந்துட்டு நெக்ஸ்ட் பாருக்கு. ஸோ திரும்ப உங்களுக்கு ப்ரைஸ் மூவ் ஆகும். எப்போ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்போ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தெரியாது நமக்கு. ஆனால் நமக்கு இந்த ப்ரைஸ் இங்கேருந்து கிடைச்சதா ப்ராஃபிட் புக் பண்ணாமல் வெளியே வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, இது சிம்பிள் பேசிக். MACDயை தயவு செஞ்சு இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ரெகுலராக பார்த்துருக்க யூடியூப் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, சார் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியை, அதாவது எப்படின்னா இன்னும் கொஞ்சம் அக்யூரிசி, அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது சார், ஒரு 70% ஒர்க் ஆகுது, இது கூட ப்ளஸ் ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஒரு அக்யூரிசி ஒர்க் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரிக்ஸ் என்னன்னு தான் சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம ரெகுலர், அதாவது 2018-19 அந்த டைமில் இருக்கிற அப்போதுலேருந்து நம்ம வாட்ச் பண்ணுற யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக என்ன விஷயம் சொல்கிறேன்னா, டைம் ஃப்ரேம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நான் சார்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் MACD உங்களுக்கு சேல் கொடுத்துருக்கு, ரைட்டுங்களா. MACD 5 மினிட்ஸ் சேல் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட் த சேம் டைம் இங்கே சேலிங் சிக்னல் கொடுத்த இங்கே அலர்ட் ஆகிடுங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் வீக்காக இருந்தோடனே உங்களுக்கு அலர்ட் ஆகிடுங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்கன்னா 1 ஹவர்லேயும் 15 மினிட்ஸ் சார்ட்டு ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிக்கங்க. ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரெண்டு டவுனில் போதான்னு பாருங்கள். சிம்பிள், ரெண்டுத்துலேயும் ட்ரெண்டு டவுனில் போதான்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் ட்ரெண்டு டவுனில் இருந்துட்டு இந்த சிக்னல் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு அக்யூரசி 80% 80 to 85% உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்க, நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணாமல் நீங்களும் பண்ணலாம். இது பெரிய அற்புதம்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய இவன் அப்படிலாம் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, நானும் உங்களில் ஒருத்தர் தான். எனக்கு என்ன தெரியுதோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தேவையில்ல. வேறு எதுவும் எனக்கு என்கிட்ட ஸ்பெஷல் நாலேஜ்லாம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நீங்களே ஈஸியாக பண்ணலாம். இப்போ எனக்கு 14 வருஷம் அதில் இருந்தேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 7 இயர்ஸ் பெயின் இருக்குது. என்னோடய வீடியோ போய் பாருங்கள், என்னுடைய 7 இயர்ஸ் லாஸஸ் வீடியோ போய் பாருங்கள். எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம், எல்லா பிரச்சனையும் நானும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கேன். நான் ஒன்றும் அப்படியே டேரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடல. ஸோ 2012 2013 வரலுமே மண்ணை கவிட்டு தான் இருந்தேன் நான். ஓகேங்களா. என்ன பண்ணாலும் ஃபெயில் லாஸ் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த 7 வருஷம் அவ்வளோதான்டா லைஃப் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அந்த தாண்டி என்னென்னா, தயவு செஞ்சு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அதிகமாக பண்ணாதீங்க, பொசிஷன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 லாட் போட்டு பண்ணுறீங்கன்னா 10 லாட்லேயே இருங்க. வேணுமா தான் குறைச்சிங்க, சைஸ் குறைச்சிங்க, 10 to 5 குறைச்சிங்க, பரவாயில்ல. எப்போ நீங்கள் லாஸ்ட் ஃபேஸில் இருக்க சொல்லலாம். ஓகே, இதை பற்றி பேசிட்டு போனால் நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம லாஸ் ஆகிக்க வரீங்க, அப்புறமா என்னென்ன விஷயம் இருக்குது. நீங்கள் என்னோடய வீடியோ போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 1450 வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் தெரிவிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். மேக்ஸிமம் லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சும்மா லைக் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன். நம்ம ரெகுலர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸே சார் வேணாம் சார் லைக் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க, ஆல்ரெடி நம்ம சேனல் 1 லட்சம் பீக் வந்துச்சு, இனிமேல் லைக் பண்ணுன்னு சொல்லாதீங்க அப்படின்னா நம்ம சொல்லாதீங்கன்னு சொன்னால், அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸாக ஏதோ விஷயம் பார்ப்பாங்க, அப்படியே பிளைண்டாக போயிடுவாங்க. ஜஸ்ட் ரீமைண்ட்காக தான் சொல்கிறது தான். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம டெலிகிராம் சேனலில் சொன்னேன் இல்லைங்களா, இருங்க அதுவும் சொல்லிடுறேன். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸ் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதாவது மார்க்கெட்டுடைய கண்டிஷன் இது மாதிரி போகும், மார்க்கெட் ப்ரைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது மாதிரி வரும், இந்த இடத்துல லெவல் கொடுத்துருப்போம், இந்த இடத்துல ப்ரைஸ் வரும். இது பேங்க் நிஃப்டி, இது இப்போ ஓடிட்டு க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கீழே வரும் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலாக என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ்-ஆக்ஷன் இருக்குல்ல, இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல். நீங்கள் சப்போஸ் வெபினார் நான் கற்றுக்கணும் அப்படின்னு என்கிட்ட விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். டீட்டெயில்ஸ் வெபினார் எப்படி இருக்கும், நான் சொல்லுது என்ன மாதிரி உங்களுக்கு அது சொல்லித்தரப்படும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இல்லை இன்னும் டீட்டெயிலில் பார்க்கணும், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் கூட என்ன வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதையும் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்போ இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ நீங்கள் அப்படி சேரணுன்றதுக்காகவோ சொல்ல வரல. அதாவது நம்ம டியூஷன் சொல்லி தருவாங்க, பார்த்துருப்பீங்களா ஊரில் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்கும்.
அதாவது இப்போ நான் சொல்ல ஃப்ரீயாகவே ஆக்சுவலாக வந்து நான் 2019 2020 எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் அதுக்கு அந்தளவுக்கு யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல. ஆனால் வந்து அதே நம்ம டியூஷன் ஃபீஸ் கொடுத்துக்கணும், ஐயோ டியூஷன் காசு கொடுத்துட்டோம்பா வேஸ்ட்டாக போகுது, நம்ம எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷன் வருவாங்களே. ஸோ அதனால தான் விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ண கற்றுக்கணும். இல்லை அப்படின்னா என்னுடைய ரெகுலராக யூடியூப் சேனலை பார்த்துட்டு வாங்க, உன்னிப்பாக கவனிங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.